ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மணி சேவிங்ஸ் டிப்ஸ் ஒன்று தர்றேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதாக கூட இருக்கலாம், இல்லை தெரியாததாக கூட இருக்கலாம். ஆனால் நான் சொன்ன பிறகு இப்படி நம்ம செஞ்சுருக்கலாமே, நம்மளாலையும் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு விழிப்புணர்வு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க. அதாவது இப்போ நார்மலாகவே ஒரு டெய்லி வேஜஸில் ஏர்ன் பண்ணுறவங்கள சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தினக்கூலியாக இருந்தாலும் ஓகே, இல்லை மாத சம்பளமாக இருந்தாலும் குறைச்சலாக ஒரு 600 அப்போ 3 18 18,000 சம்பளத்தில் ஒருத்தங்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு நான் தனியாக அந்த 18,000 வச்சு எப்படி ஃபேமிலி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ அதுலேருந்து நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு சின்னதாக ஒரு சேவிங்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த மணி எப்படி நீங்கள் சேவ் பண்ணுறதுங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸல்லையே ஒரு டேபிள் காலம் உங்களுக்காண்டி நான் போட்டு வச்சுருக்கேன். 365 நாளைக்கும் சேர்த்து நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, நீங்களே இதை நான் பிடிஎஃபாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸில் ஒட்டி வச்சுட்டு நீங்கள் அது மாதிரி போட்டுக்கோங்க. பைசா நீங்கள் ஒவ்வொரு தடவை போடும்போதும் டிக் பண்ணிக்கோங்க. இப்போ டே 1 எவ்வளோ நம்ம சேவ் பண்ண போகிறோம்? ₹1. என்னங்க இது, ₹1 ஒரு வீடியோவா? ₹1 போட்டால் வருமா அப்படின்னாலும் நீங்கள் நினைக்கக்கூடாது. டே 1 எடுத்துக்கிட்டீங்க, ₹1 டிக் பண்ணிக்கோங்க. ஒரு டப்பாவில் ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டப்பா ஒன்று போட்டு அதில் ஒருத்தர் ₹1 ஃபஸ்ட்டு போடுங்க. 2வது நாள் ₹2, 3வது நாள் ₹3, 4வது நாள் ₹4, 5வது நாள் ₹5. இப்படி பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்குது டேஸு, அடுத்தது சேவ் பண்ணுற ருபீஸு. பார்த்துட்டிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு மாதம் 30வது நாள் எவ்வளோ ரூபா? ₹30. இப்போ நீங்கள் உங்களுக்கு இதில் சேவ் பண்ணதுக்கான ஒரு அதாவது எப்படின்னா சுமை மாதிரி தெரியாது. இவ்வளோதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒதுக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் அன்றாடம் வாங்குகிற ஜாமான், இப்போ மளிகை கடைக்கு போகிறீங்க, ஜாமான் வாங்குறீங்க, அதில் மிச்சப்படுற காசை கூட போட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ₹1 தான்னு பார்த்தீங்க, ஸ்டார்ட் பண்ணிங்க. அந்த ₹1 வச்சு ஒரு சாக்லேட் கூட வாங்க முடியாதுன்னு நம்ம ஃபீல் பண்ணோம். ஆனால் 1வது நாள் ₹1, 2வது நாள் ₹2, 3வது நாள் ₹3, 4வது நாள் ₹4, இப்படியே நம்ம சேவ் பண்ணிட்டு 10வது நாள் பார்த்தீங்கன்னா ₹10, 20வது நாள் ₹20, 30வது நாள் ₹30 நம்ம சேர்த்திட்டோம். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட் மாதம் எவ்வளோ சேர்த்துருக்கோம்? ₹465. இப்போ அதே மாதிரி 31வது நாள் ₹31, 32வது நாள் ₹32. இப்போ பாருங்கள், அந்த மாதம் எண்டில் 60வது நாள் ₹60 போடுறோம். அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃபஸ்ட்டு மாதம் ₹465, 2வது மாதம் 60வது நாளில் அது தனியாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம், ₹1365. சரிங்களா? இது பாருங்கள், இதில் உங்களுக்கு ஏதாவது அதாவது சுமை காசு சேர்க்க முடியாத சுமை மாதிரி தெரியுது, அப்படிலாம் இருக்காது. நம்ம பாருங்கள், இப்போ அடுத்தது ஏதாவது ஒரு செலவினத்தை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து 61வது நாள் பார்த்தீங்கன்னா ₹61. அப்படியே வாங்க, அந்த 3வது மாதம் 90வது நாள் முடிவில் ₹90 போடுறோமா? அந்த 3வது மாதத்தோட முடிவில் மட்டும் 22,265 இருக்கும். இது எதோட டோட்டல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தோட டோட்டல் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு மாதத்தோட டோட்டல். இதற்கு பார்த்தீங்கன்னா ₹465, 2வது மாதத்தில் ₹1365, 3வது மாதத்தில் ₹2265. அதே போல் 4வது மாதம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ 3 மாதம் முடிஞ்சிருச்சு. 4வது மாதம் 91வது நாள் ₹91. அப்படியே கொண்டு வந்தீங்கன்னாக்க இங்கே பாருங்கள், 120வது நாள் ₹120, ₹3165 அந்த மாதம். இப்படியே நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிட்டோம். இந்த இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா? இப்போ இதுவும் அதே மாதிரி 151லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதா நான் போட்டு வச்சுருக்கேன். ஒவ்வொரு மாத கடைசிலையும் அந்த மாதம் எவ்வளோ நம்ம சேவ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா? இப்போ இதில் பாருங்கள், இப்போ 365வது நாள் வந்துட்டோம். ஒரு வருஷம் கடைசியில் வந்துட்டோம். ₹365.
அந்த 361லேருந்து 65 வரைக்கும் உள்ளது எவ்வளோ? ரூ. 1815. இப்ப எப்படிங்க பெருசா சேவ் பண்ணலாம் நீங்க? ஆனா இதுல ஒண்ணும் நீங்க சொல்லலையே அப்படிம்பீங்க. இப்ப பாருங்க, நல்ல விளக்கமா பார்க்கலாம். இப்ப நம்ம சேவ் பண்ண அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு 30வது நாள் வந்து ரூ. 465. அத தனியா எடுத்து அது தனியா கணக்குல வச்சுக்கோங்க. 60வது நாள் தனியா பார்த்தீங்கன்னா, ரூ. 1365. அதேமாரி 90வது நாள் ரூ. 2265. அதேமாரி அந்த இப்ப வருஷத்த எத்தன வருஷம்? ஒரு வருஷத்த மாசமா பிரிக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. சரிங்களா? 12, 13ஆ பிரிக்கிறோம். 12 மாசம் பிரிஞ்சது போக மிச்சம் 65 நாள். 365 நாள். 360லேருந்து 65க்கு 5 நாள் ஒதுங்குது. அந்த 5 நாள்ல ரூ. 1815. இப்ப ஓவராலா நீங்க வந்துட்டு டோட்டல் போட்டு பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ வரும்? ரூ. 66,795. என்னங்க இது? ரொம்ப வந்து அதிசயமா இருக்குதா? இப்ப ரூ. 1ல ஸ்டார்ட் பண்ணோம். 1வது நாள் ரூ. 1, 2வது நாள் ரூ. 2, 3வது நாள் ரூ. 3, 4வது நாள் ரூ. 4. இப்படியே வந்து 365வது நாள் வந்து ரூ. 365. சரிங்களா? 365 நாள் ரூ. 365. அது டெய்லி ரூ. 1 கணக்கு தான். நீங்க அந்த அளவுக்கு இப்ப 100வது நாள்னா ரூ. 100 நீங்க காசு போடணும். 200வது நாள்னா ரூ. 200 காசு போடணும். அப்படிதான் நீங்க கொஞ்சம் பல்ல கடிச்சுட்டு, கொஞ்சம் செலவினத்தையெல்லாம் கம்மி பண்ணிட்டு போடணும். 365 நாள் ரூ. 325 போடும்போது, அப்ப ஓவராலா நீங்க பார்த்தீங்கன்னா, 325 நாளாவது முடிவுல ரூ. 66,795 உங்களோட உண்டியல்ல இருக்கும். எவ்வளோ பெரிய சேவிங்ஸ் பார்த்தீங்களா? இது கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல ஈஸியா இருக்கும். போக போக கொஞ்சம் வந்துட்டு அமௌண்ட் ஜாஸ்தியா போடுற மாரி உங்களுக்கு தோணும். ஆனா இதுதாங்க அருமையான ஐடியா. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது சூப்பரான ஒரு சேவிங்ஸு. பார்த்துக்கங்க. ரூ. 66,795 எவ்வளோ பெரிய காசு. நமக்கு என்னென்ன விதத்தில நமக்கு யூஸ் ஆகும். பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகும். ஒரு நகை அடகு வச்சிருந்தீங்கன்னா, அத எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இன்னும் பல பல செலவினங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது நான் அந்த டேப்லெட் காலத்த நான் பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல்னு ஆப்ஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சோ, திட்டியோ, இல்ல வாழ்த்தியோ, நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இல்ல இது நல்ல பயனுள்ளதா இருந்தது, பயன் இல்லாததா இருந்துச்சு, ஏதோ ஒண்ணு சொல்லி ஒரு மெசேஜ போடுங்க. இன்னும் வந்து நானு அடுத்த வீடியோல ரூ. 2 ரூ. சேவிங்ஸ் எப்படி பண்றது? எவ்வளோ சேரும்? அப்படிங்கிறதுக்கு இன்னொரு டேபிள் காலர் ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல சந்திப்போம்.